Hey, hi. Good evening. வணக்கம். ஸோ குரூப் 1 மெயின்ஸ்க்கான சிலபஸ் வந்துட்டு புதுசாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். பேப்பர் 2ல் முதல்ல வந்து 3 பேப்பர் தான் இருக்கும். இப்போ 4 பேப்பர் ஆகிடுச்சு. தமிழ் எலிஜிபிலிட்டி வந்துட்டதுனால 4 பேப்பர் ஆகிடுச்சு. அந்த பேப்பர் 2ல் வந்து மென்டல் எபிலிட்டி மேத் வந்து ஒரு 50 மார்க் இருக்கும். அதை வந்துட்டு தூக்கிட்டு எத்திக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஐஎன்எம் 100 மார்க்கு, அது இல்லாமல் வந்துட்டு சோசியல் இஷ்யூஸ் ஒரு 100 இருக்கும். அது இல்லாமல் மேத் ஒரு 50 இருக்கும். அதை இப்போ எத்திக்ஸ்ன்னு சொல்லி 50-ஆக மாற்றிட்டாங்க. ஸோ அது ரிலேட்டடான புக் சஜஷன்ஸ் என்ன, எந்தெந்த புக் ரெஃபர் பண்ணலாம் என்னென்னு, ஸோ குரூப் 1ஓட அந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி நம்ம இப்போ கொண்டு போக போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட நோக்கம் வந்து புக்கை பற்றி சொல்றது அப்படிங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் அதோட புக் லிஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அண்ட் ஆப்வியஸ்லி பேட்டர்ன் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட வெயிட்டேஜ் வந்து 100, இங்கேயும் 100 மார்க்கு, இங்கேயும் 50. அண்ட் 100 மார்க் அப்படின்ட்டுனா 5ல் 4 கேள்வி ஒரு 10 மார்க்கு, அதே போல 5ல் 4 கேள்வி 15 மார்க்கு. ஸோ 10 மார்க் அண்ட் 15 மார்க் தான் இருக்கும். இதுல ஒரு 40 மார்க்கு, இதுல ஒரு 60 மார்க்கு. அதான் பேட்டர்ன். இப்போ 50 மார்க் அப்படின்னா 3ல் 2, 3ல் 2 இருக்கும். 3 கொஸ்டின் கொடுப்பாங்க, 2 எழுதணும். 10 மார்க் கேள்வினா 20 மார்க் வந்துடும் இல்லையா? ஸோ 20. 15 மார்க் கேள்வினா 30 மார்க் வந்துடும். ஸோ இதுதான் பேட்டர்ன். 100 மார்க்னா 5 கேள்வியில 4, 50 மார்க்னா 3 கேள்வியில 2, 3 கேள்வியில 2 எழுதணும். ஸோ மார்க்கை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் புக்கை வந்துட்டு தெளிவுபடுத்திடலாம். இப்போ வந்து ஐஎன்எம்க்கு வந்து ஸ்பெக்ட்ரம், அது இல்லாமல் பிபின் சந்திரா அவர்களோட புத்தகங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் அது போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா புக்கோட நேம் பார்த்துட்டு நீங்களா வந்துட்டு உங்களுக்கு எங்கே அதோட ப்ரைஸ் வந்துட்டு நல்லா கிடைக்குதோ அது போல் வாங்கிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மெயின்ஸ் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த புத்தகங்கள்லாம் வந்துட்டு நம்ம போருக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு சண்டை போட பயிற்சி எடுக்க வந்து ஆயுதம் ஆகாமல் இருக்கக்கூடாது இல்லை? ஸோ அது மாதிரி வந்துட்டு அந்த விஷயத்துல பார்க்காதீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன புக்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு தோணுதோ எல்லா புத்தகத்தையுமே கூட வாங்கி படிங்க. பட் ப்ரிலிம்ஸை தாண்டணும், அதுக்கு ஸ்கூல் புக் போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கில் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி, நிறைய நல்ல வந்துட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் தெளிவாக இருக்கு. அப்புறம் மெயின்ஸ் எந்த அளவுக்கு நம்ம சீரியஸாக இருக்கும் அதை பொறுத்து மெயின்ஸ்க்கான புக் எல்லாம் வாங்கிக்கோங்க. நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, மெயின்ஸை வந்துட்டு கண்டிப்பாக கிராக் பண்ணணும்னு ஒரு மாதிரி இதாக இருக்கீங்க, டெடிக்கேட்டடாக இருக்கீங்க அப்படின்ட்டுனா நீங்கள் தாராளமாக வந்து புத்தகங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்போதுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். லைக் எப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன், அது உங்களுக்கு புரியலை அப்படின்ட்டுனா சொல்லி கொடுத்த எம்எல்ஏ தான் தப்பு. ஸோ அதே தான் புத்தகத்துக்கும். நீங்கள் ஒரு புத்தகத்தில் படிக்கிறீங்க, அதில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு புரியலை அப்படின்ட்டுனா அந்த புத்தகத்தோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் அடுத்த புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு புரியுற மாதிரி, இல்லை வேற ஏதாவது அடுத்தடுத்த புத்தகங்களை வாங்கி உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயம் வந்து புரிஞ்சிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு புரியலன்னா எப்படி எம்எல்ஏ தான் தப்போ, அது போல ஒரு புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரியல, அதுல ஏதாவது வந்து ஒரு மாதிரி நல்லா ஈஸியா இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த புத்தகத்தோட ரைட்டிங் ஸ்டைல்ல மேபி ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்க வெவ்வேறு புத்தகங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த புத்தகம் நல்லா செட் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த புத்தகத்தை படிங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் விஷயம். எல்லாரும் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சரி, இப்போ பாலிட்டிக்கல்ல நம்ம ஆப்வியஸா சஜஸ்ட் பண்ண போற புத்தகம் வந்து லட்சுமிகாந்த் புத்தகம். எல்லாரும் லட்சுமிகாந்த் புத்தகம் படிக்கிறாங்க, நீங்க போய் நேரம் லட்சுமிகாந்த் புக்ல விழுந்தீங்க அப்படின்னா எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சு அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் லட்சுமிகாந்த் புத்தகங்கள் படிக்கும் போது வந்து புரிஞ்சுது. ஒரு சிலர் நேரடியாக லட்சுமிகாந்த் புக் படிக்கும் போது புரியும். உங்க ஸ்டைல் என்ன, உங்களுக்கு எந்த புத்தகம் செட் ஆகும் ஆகல அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். இது வெறும் சஜஷன் தான். சரி, ஓகே. ஐஎன்எம்க்கு ஸ்பெக்ட்ரம், பிபின் சந்திரா, தமிழ்நாடு ஸ்கூல் புக் மஸ்ட். நம்ம படிக்க போறது குரூப் 1 எக்ஸாம், அதனால தமிழ்நாடு ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப மஸ்ட். சோசியல் இஷ்யூக்கு வந்துட்டு ராம் அகுஜான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் ஓகே, மேபி யூபிஎஸ்சிக்கு செட் ஆகலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இஷ்யூ நிறைய படிக்கணும். நீங்க ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த இஷ்யூ ரிலேட்டடா படிச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து சில்ட்ரன், உமன், தேர்ட் ஜெண்டர் ரைட்ஸ், எல்டர் பீப்புள், அது மாதிரி ஏதாவது ஒரு ரிலீஜியன் பேஸ்டா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு எலெக்ஷன் பேஸ்டா ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த சோசியல் இஷ்யூ ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படிங்கறத கரண்ட் அஃபேர்ஸோட, லெஜிஸ்லேஷன் சட்டத்திட்டங்களோட, ஸ்கீம்ஸோட எல்லாத்தையும் சேர்த்து கப்பல் பண்ணி சோசியல் இஷ்யூ படிக்கிறதா பெஸ்ட். நிறைய இன்ஸ்டிடியூட்டோட புத்தகங்கள் வந்து நல்லா இருக்கு. நான் ஒரு சில புத்தகங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதின் அடிப்படையில் நீங்க எந்த புத்தகத்தை வேணாலும் வாங்கிக்கலாம். எத்திக்ஸ் இப்போ இது வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த புத்தகத்தை நான் வாங்கி படிக்கல. ஜி சுப்பாராவ் அவர்களோட புத்தகம் நான் வாங்கி படிக்கல, இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். மேபி இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு சும்மா சஜஷன் அது மாதிரி கிடைச்சதுதான். இப்போதைக்கு இந்த புக் நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது புக்ஸ் இருந்தாலும் நான் அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன். நீங்க அதை வந்துட்டு படிச்சுக்கோங்க. அண்ட் அதே போல வந்து அடுத்தது இதுல வந்துட்டு பேப்பர் 1, இது வந்துட்டு பேப்பர் 2. பேப்பர் 2ல மொத்தம் 3 சப்ஜெக்ட் படிக்க போறோம். பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும். பேப்பர் 2ல வந்து ஐஎன்எம் அண்ட் சோசியல் இஷ்யூ, சமூக பிரச்சனைகள், மென்டல் எபிலிட்டி, மேத்ஸ், அதுக்கு பதிலாக தான் இப்போ எத்திக்ஸ் வந்துருச்சு.
அண்ட் பேப்பர் 3ல வந்து பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே போல தமிழ் கலாச்சாரம். இப்போ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா லட்சுமிகாந்த் புத்தகம் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க தாராளமா லட்சுமிகாந்த் புத்தகம் படிச்சுக்கலாம். ஆனா ஒரு சின்ன சஜஷனா 6 to 12வது புத்தகத்தை கண்டிப்பா படிங்க. ஸ்கூல் புக் சூப்பரா இருக்கு இல்லையா. நீங்க அதை வந்துட்டு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரீட் ஒன்று கொடுக்கலாம். நிறைய பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் பத்தி அதுல பேசியிருப்பாங்க. இப்ப அறிவியல் கூற்றுகள், தமிழர்களின் அறிவியல் கூற்று அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. தமிழ் படிக்கும் போது தமிழர்களின் அறிவியல் சிந்தனை அந்த மாதிரி படிப்போம். அது போல அந்த பொலிட்டிக்கல் தாட்ஸ் வந்து எப்படி வந்துட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து எப்படி பர்சிஸ்ட் ஆச்சு, என்ன மாதிரி வந்து அந்த தாட்ஸ் வந்து டிராவல் ஆகி வந்துச்சு. திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, தொல்காப்பியர் என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடி இருந்த சங்க இலக்கியங்கள்ல இந்த பொலிட்டிக்கல் தாட் என்ன மாதிரி இருக்கு, புறநானூறு என்ன சொல்லுது, இது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நீங்க அதெல்லாம் மேற்கோள் காட்டி எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது, நல்ல ஒரு வைடர் ஐடியா கிடைக்கிறதுக்கு எல்லாம் லட்சுமிகாந்த் நீங்க தாராளமா வந்து பாலிட்டி படிச்சுக்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா போறது என்னோட சஜஷன். ஸ்பெக்ட்ரம்ல சயின்ஸ் அண்ட் டெக் புத்தகம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க படிக்கணும், நிறைய படிக்கணும். ஒரு மாதிரி சிலபஸ் எடுத்துட்டு சிலபஸ் 2 பிரிக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம பிரிலிம்ஸ்க்கு படிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஏரியாலாம் ஒரு பார்ட்டா கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ், இப்ப எடுத்துக்காட்டா வந்து நம்ம இஸ்ரோ பத்தி படிக்கிறது, DRDO பத்தி படிக்கிறது, அண்ட் அது இல்லாம வந்து லைக் வந்து இப்போ ஏதாவது ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கு. இப்போ நம்ம போன டைம்லாம் கொரோனா வந்து பயங்கர ட்ரெண்டா இருந்தது. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இல்லை இப்போ இந்த டைம்ல வந்துட்டு இந்த ஏஐ வந்து ஒரு மாதிரி நம்ம ஆட் பண்ணி படிக்கணும். ஏஐனா என்ன, ஏஜிஐனா என்ன, ஏஐ வந்து எப்படி நம்ம அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம், எப்படி நம்மளோட டே டு டே லைஃப் ஒர்க்குக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மேபி ஒரு ஃபோர்ஸிங்கா பார்க்கணும்னா அதனால என்ன பிரச்சனைகள் வரலாம், அது மாதிரிலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ரொம்ப அதிகமா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். தமிழ் கலாச்சாரம் பாட புத்தகத்தை படிச்சிடலாம். நீங்க ஒரு மாதிரி தமிழ்நாட்டோட வரலாறு சம்பந்தப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னா திரு கா. வெங்கடேசன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, சூப்பரா இருக்கும். 4 பாகம், ஆனா காஸ்ட்லியா இருக்கும். அரௌண்ட் வந்து ஒரு 2000 கிட்ட இருக்கும். நான் கூட அந்த புத்தகத்தை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். லைக் வந்து அது பார்ட் 4 வந்து தமிழ்நாட்டோட அந்த கடைசி ஃபேஸ் இருக்கு. லைக் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு ராஜாஜி அவர்கள், காமராஜர் அவர்கள் வந்தது, கலைஞர் வந்தது, அது போல வந்து அவர் திரு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தது, அது போல அந்த ஃபேஸ் பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஆன்சியன்ட்ல ஆரம்பிச்சு இப்போ அந்த ரீசன்ட் டைம் வரைக்கும் ஐயனம் வரைக்குமே பேசியிருப்பாரு. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஐடியா பத்தி கிடைக்கிறதுக்கு திரு கா. வெங்கடேசன் அவர்களோட புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் கண்டிப்பா நீங்க படிக்கணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் தான். அது அப்போதைக்கப்போ நியூஸ் பேப்பர் வச்சு படிச்சுக்கிறது. அண்ட் அது இல்லாம தேவிரா இலக்கியம், தேவிரா அவர்கள் வந்து இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு 2 புத்தகம் போட்டிருப்பாரு. அது 2மே சூப்பரா இருக்கும். ஒரு 300 rupees வரும், சின்ன புத்தகமா இருக்கும். ஆனா மொத்த தமிழ் இலக்கியத்தையும் அதுக்குள்ள அப்படியே அடக்கி வச்சிருக்கும். சூப்பரா இருக்கும் இல்லையா. நீங்க வந்து இலக்கியம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு கோத்ரூ கொடுத்துடலாம். ஒரு கம்ப்ளீட் ரீடிங் ஒன்று தேவிரா ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும். 2-3 டைம் தேவிரா இலக்கியம் புத்தகத்தை வாசிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்ட்டுனா ஓகே இதுதான் அந்த அவுட்லைன் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதோட அந்த பேஸ் வந்து செட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் ஜியாகிரபி இதெல்லாம் வந்து நான் புத்தகம் கையிலேயே வச்சிருக்கேன் இல்லையா. நீங்க வந்து புத்தகம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத பில்டப் பண்ணி கட்டணுங்கிறது இல்லை. பட் எஸ் நம்மகிட்ட புத்தகம் இருக்கு, ஏன்னா நமக்கு அது ரொம்ப இஷ்டம். திரு மாஜித் ஹுசைன் அவர்களோட புத்தகம் இல்லையா. இது வந்து ஜியாகிரபி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு 10th எடிஷன். நான் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும், ஆனா ரொம்ப எலாபரேட்டா இருக்கும், UPSC ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். பட் என்னோட சஜஷன் என்னன்னா நிறைய படிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதுறது ஈஸி. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள போட்டுக்கிட்டே இருந்தா கொஞ்சமா எழுதுறது வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும். படிக்கிறத கொஞ்சமா படிச்சுட்டு இருந்தா கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா நம்ம எழுத போறது டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால அந்த நிறைய இன்புட் உள்ள கொட்டிக்கிறது கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் வந்துட்டு கன்வே பண்ண ஈஸியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ தட் வந்து நீங்க விருப்பம் இருந்தா இந்த மாதிரி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நிறைய படிச்சுக்கோங்க. அண்ட் எல்லா இது போலதான் தமிழ்நாடு பாட புத்தகங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஜித் ஹுசைன் போயிடுங்க. 6 to 12 ஒரு ரீடு வந்து தாராளமா கொடுத்துருங்க. அண்ட் இது வந்துட்டு லட்சுமிகாந்த் அவர்களோட இப்போ அந்த 7th எடிஷன் புக்கு பாலிட்டி நீங்க கண்டிப்பா படிக்கணும், மஸ்ட் ரீடு. அண்ட் அது இல்லாம இந்தியன் எக்கானமி, இதுலயே வந்துட்டு இந்தியன் எக்கானமி ஜியாகிரபிக்கு நம்ம சொல்லிட்டோம், மாஜித் ஹுசைன் அவர்களோட புத்தகம். அண்ட் இந்தியன் எக்கானமிக்கு திரு ரமேஷ் சிங் அவர்களோட புத்தகம். இதுவே வந்து நான் வாங்கின உடனே 15th எடிஷன் வந்துருச்சு. 2020 to 23 அடுத்த எடிஷன் வந்துருச்சு. நீங்க அடுத்த எடிஷன் கூட வாங்கிக்கலாம். யூனியன் பட்ஜெட் அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஆனா எப்பவும் போலதான் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்னா என்ன அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் டச் பண்ணா படிக்க முடியும். நேரா போய் அந்த புத்தகத்துல எழுந்தீங்க அப்படின்னா தலை எது வாழுதுனே புரியாத மாதிரி இருக்கும். எக்கனாமிக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு, ஜியாகிரபிக்குமே இன்னும் நிறைய நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு. எக்கானமி வந்துட்டு ஒரு மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப சின்னதா இந்த புத்தகத்துல பேசியிருப்பாங்க. திரு சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்னு இவரோட புத்தகம்.
ஒரு கம்மியா இருக்கும். இதுல தான் எனக்கு வந்து இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் பட்ஜெட் பத்தி, இந்த ரெசிப்ட்னா என்ன, ரெவன்யூனா என்ன, கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, அதுலயே வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெவன்யூ என்ன, ரெசிப்ட் அந்த மாதிரி ஒரு மாதிரி அது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். சூப்பரா இருந்தது. ஒரு ஒன் லைனரா ரெவன்யூனா என்ன, ரெசிப்ட்னா என்ன, ரெவன்யூக்குள்ள ரெசிப்ட் வருதா, ரெசிப்ட்குள்ள ரெவன்யூ வருதா, அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் அந்த புக்ல இருந்தா படிச்சேன். நல்லா இருந்தது. ரெவன்யூ ரெசிப்ட்னா ஒன்றும் இல்லை, வரக்கூடிய அத்தனையும் சேர்த்தா ரெசிப்ட், ரெசிப்டுக்குள்ள ரெவன்யூ, ஒரு தனி மனிதனால என் பண்ணக்கூடிய இன்கம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். பட் பேசுவோம், எக்கனாமிக் தனியாக பேசுவோம். ஸோ மாஜித் ஹுசைன் அவர்களோட புத்தகம் அண்ட் எக்கானமிக்கு திரு ரமேஷ் சிங் அவர்களோட புத்தகம். நீங்க வேற எந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு விருப்பப்படுறீங்களோ தாராளமாக வாங்கிக்கலாம். இதுல இங்க 100 கேள்வி, அதாவது 100 மார்க், இங்க 75 மார்க், இங்க 75 மார்க். இதுலயுமே அப்படிதான். இதுல வந்து பாலிட்டி வந்து 100, மீதி வந்து 75. இப்போ 75னா கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா 4க்கு 3, அதனால 30 மார்க். இங்க வந்து 4க்கு 3, ஸோ 10 மார்க் கொஸ்டின். இது வந்து 15 மார்க் கொஸ்டின். ஸோ அப்போ இங்க 30 மார்க் வந்துடும், அண்ட் இங்க அதாவது 30 மார்க் வந்துடும், இங்க வந்துட்டு 45 மார்க் வந்துடும். ஸோ அதனால 75 மார்க்ஸ். அதே 100 கேள்வி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 5க்கு 4, 5க்கு 4, 10 மார்க்ல 5 கொடுத்து 4 கொஸ்டின், 15 மார்க்ல 5 கொடுத்து 4. 75னா 3க்கு 2, 50 மார்க்னா 2ல 3ல 2, அதாவது 75னா 4ல 3, 4ல 3, 50 மார்க்னா 3ல 2. நீங்க எக்ஸாம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர், மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2022-23 மெயின்ஸ் ஒன்று நடந்தது இல்லை, அந்த மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்க தாராளமா கொஸ்டின் என்ன, வெயிட்டேஜ் என்ன, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் சும்மா ஒரு ஞாபகத்துக்காக இந்த மாதிரி இந்த புக்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோட நோக்கம் இதுதான், புக்ஸை சொல்றது. ஸோ புக்ஸ் நான் ஒரு முறை ஃபாஸ்டா சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஐஎன்எம்ல வந்து ஸ்பெக்ட்ரம் பிபின் சந்திரா அவர்களோட புத்தகம், தமிழ்நாடு ஸ்கூல் புக். சோசியல் இஷ்யூஸ்க்கு வந்துட்டு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அது இல்லாம திரு ராம் மோகன்ஜி அவர்களோட புத்தகம் படிச்சுக்கலாம். மென்டல் எபிலிட்டி தான் இப்போ எடுத்துட்டாங்க, அதான் சேஞ்ச், அதுக்காக அந்த வீடியோவே. எத்திக்ஸ் திரு ஜி சுபாராவ் அவர்களோட புத்தகம் நல்லா இருக்கிறதா சொல்றாங்க, நான் இப்போ வாங்கிக்க பார்ப்போம், ஆர்டர் பண்ணியிருக்கேன் தான் வாங்கணும். பாலிட்டி வந்து லட்சுமிகாந்த் அவர்களோட புத்தகம் ஒன்றா இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக், ஸ்பெக்ட்ரமோட சயின்ஸ் அண்ட் டெக், அதுல வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட். அது இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில நம்ம பேசிக்ஸ் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது இருந்த சிலபஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட். தமிழ் கலாச்சாரத்துக்கு ஸ்கூல் புக் 10th ஸ்டாண்டர்ட் புக்கையாச்சும் படிக்கணும். விருப்பம் இருந்தா மெயின்ஸ் கண்டிப்பா படிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் ஒரு தீவிரமா இருந்தா 6 to 12 வரைக்கும் தமிழ் புக் ஒரு கிளான்ஸ் நல்லா பாருங்க. மினிமம் கேரண்டி 6 to 10வது ஒரு கிளான்ஸ் பாருங்க. திரு கா வெங்கடேசன் அவர்களோட புத்தகம் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, அதெல்லாம் நம்ம டெல்லி சுல்தான், முகலாயர்கள், குப்தர்கள், அது மாதிரி அந்த இந்தியாவோட ஃபேஸே தான் இருக்கும். தமிழ்நாடு பத்தி பர்டிகுலரா ஒரு புக் அப்படின்ட்டு திரு கா வெங்கடேசன் அவர்களோட புத்தகம் ஒன்றா இருக்கும். அது விட்ட தமிழ் இலக்கியம் பத்தி படிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்ட்டு தேவிரா அவர்களோட இலக்கியம் புத்தகம். பேப்பர் 4ல வந்து ஜியாகிரபி, இவிஎஸ், எக்கானமி. இவிஎஸ்க்கு வந்து நம்ம சில இன்ஸ்டியூட்டோட புத்தகங்கள் தான் ரெஃபர் பண்ணோம், நான் லிங்க் தரேன், நீங்க அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஜியாகிரபிக்கு வந்து மாஜித் ஹுசைன் அவர்களோட புத்தகம், எக்கானமிக்கு திரு ரமேஷ் சிங் அவர்களோட புத்தகம். ஸோ இதுதான் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த புத்தகங்களை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்துட்டு போதுமானது இல்லையா. அண்ட் பேட்டர்ல வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லையா, குரூப் 1 மெயின் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் சேஞ்ச் இல்லையா. குரூப் 1 மெயின் சிலபஸ்ல எடுத்துக்கிட்டா குரூப் 1 மெயின் சிலபஸ்ல இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இந்த ஏரியா தான் மாத்திருக்காங்க இல்லையா. அந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இதுதான் வந்துட்டு மென்டல் எபிலிட்டியா இருந்தது, அதுக்கு பதிலாக வந்துட்டு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியா மாத்திட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதுல வந்துட்டு 100, இதுல வந்துட்டு 100 மார்க், அந்த இதுல வந்துட்டு 50. பழசு வந்து மென்டல் எபிலிட்டி 50. ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி 50 மார்க் தானா என்னங்கிற அந்த இது பார்த்துக்கலாம். பேப்பர் 3, ஏன்னா பேப்பர் 1 வந்து எலிஜிபிலிட்டியில போயிடுது, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. பேப்பர் 3 வரும்போது லைக் வந்து பாலிட்டி, எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு, இதெல்லாம். அண்ட் ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி, இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இது மட்டும் நீங்க தேவைப்பட்டா தமிழ்ல எழுதிக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம். நமக்கு என்ன நீங்க ஃபுல் பேப்பரை இங்கிலீஷ்ல எழுதினா கூட இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் தமிழ்ல எழுத விருப்பம் இருந்தா எழுதிக்கலாம். அதே போல பேப்பர் 4 ஜியாகிரபி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதுதான் நம்ம என்விரான்மெண்ட் பேப்பர்னு படிக்கிறோம். ஜியாகிரபிலே சேர்த்து படிச்சிடலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் மஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் எக்கானமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கானமி ஆஃப் இந்தியா. சிலபஸ் பாருங்க, நார்மலா பிரிலிம் சிலபஸ்க்கும் இந்த மெயின் சிலபஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இதுலயே வந்துட்டு இந்த சிலபஸ் எலாபரேட் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குற சிலபஸ் வேற மாதிரி இருக்கும், மெயின்ஸுக்குன்னு சொல்லி அவங்க கொடுக்குற சிலபஸ் வேற மாதிரி இருக்கும். இப்ப எடுத்துக்கிட்டா சோசியல் இஷ்யூ ஓகே, அது கூட இப்போ லைக் வந்து இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டிலாம் கூட வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பாலிட்டி சிலபஸ் போது பிரிலிம்ஸ்ல பார்க்கும்போது இந்த பாலிட்டி சிலபஸ் வேற மாதிரி இருக்கும். அதுவே வந்து நீங்க மெயின்ஸ்ல பார்க்கும்போது பாருங்க, யூனியன் டெரிட்டரிலாம் எந்த பிரிலிம் சிலபஸ்லயும் பார்க்கவே மாட்டீங்க, மெயின்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஃபெடரலிசம் பத்தி இருக்கும் இல்லையா, கூட்டாட்சி. அதே போல இங்க மறுபடியும் மத்திய அரசு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லுவோம்ல, வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆரம்பிக்கிற அந்த ஐஏஎஸ் எக்ஸாம், அதாவது கலெக்டர் அப்படிங்கிற பதவியில் ஆரம்பிச்சு ஒரு ஒன்றா படிக்கும். டெமோகிராஃபி, இ கவர்னன்ஸ், அண்ட் இங்கே கடைசியாக வந்துட்டு இந்தியா அண்ட் தி வேர்ல்டு, நம்ம வேர்ல்டோட இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் பாலிசி என்ன, அதை பற்றியெல்லாம் படிப்போம். நான்
சிலபஸ் நல்லா ஸ்டடி பண்ணும். நிறைய ப்ரிலிம்ஸ் எப்பவும் போலதான், ப்ரிலிம்ஸ்ல பெருசா ஒன்றும் மாற்றம் இல்லை இல்லையா. நீங்க மெயின் சிலபஸ்ல நம்ம வந்துட்டு பர்டிகுலரா இந்த வீடியோவே எதுக்காக இந்த எத்திக்ஸ் தான். எத்திக்ஸ்க்கான சிலபஸா பார்க்கணும்னா இவ்வளவுதான் சிலபஸ். சரி, ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன, அதை பத்தி என்னென்ன கேட்கறாங்க. எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. ஸோ அப்போ அது ரிலேட்டடா என்னென்ன இருக்கு. அண்ட் எத்திக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல வந்துட்டு இந்த எத்திக்ஸ் ஆஃப் பப்ளிக் பாலிட்டி, இந்த கரப்ஷன் ரிலேட்டடான சில விஷயங்கள் இருக்கும். இதுதான் இதுக்கு முன்னாடி எத்திக்ஸ் சிலபஸ்ல இல்லாததுனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்துட்டு பார்க்க முடியல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க கேட்கலன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிலபஸ் ஒரு முறை படிச்சு பாருங்க. இதுல பாருங்க, எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள் இருக்கு இல்லையா, கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், இன்ட்யூஷனிசம், எக்ஸ்டென்ஷனிசம், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் ஜட்ஜ்மெண்ட், மாரல் அப்சல்யூட்டிசம், மாரல் அப்ளிகேஷன், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கு. பார்ப்போம் என்ன செய்ய காத்திருக்காங்க இந்த எத்திக்ஸ்ல. ப்ரிலிம்ஸ் எப்பவும் போலதான். ப்ரிலிம்ஸ்ல பெருசா நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா 200 கேள்வி. இந்த 200 கேள்வியில வந்து ப்ரிலிம்ஸ்ல இப்போ 200 கேள்வினா 200 கேள்வியில 25 கேள்வி மேத், மீதி 175 கேள்வி ஜிஎஸ் தான். 175 கேள்விக்கு இந்த 9 சப்ஜெக்ட், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, ஐஎன்எம், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், அண்ட் யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அண்ட் யூனிட் 10 வந்து ஆப்டிடியூட். இப்போ இந்த யூனிட் 10 இதுல ஒரு 25 கேள்வி போக மீதி 9 யூனிட் அப்ராக்சிமேட்டா பார்த்தா நம்ம வந்துட்டு ஒரு 18 அல்லது ஒரு 17 அல்லது வந்துட்டு ஒரு 19 அல்லது ஒரு 20 இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப 9 யூனிட்ல 20 கேள்வினா கூட 180 தான். ஸோ தட் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த ஒரு 175 கொஸ்டின் கிட்ட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளா யூனிட் 9ல எத்தனை கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளவு மினிமமா பார்த்தாலும் ஒரு 15 கேள்வில இருந்து 20 கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா சப்ஜெக்டும் இதுதான். ஜியாகிரபியில் 20 கேள்வி, பாலிட்டியில் 20 கேள்வி, எக்கனாமியில் 20 கேள்வி, ஐஎன்எம்ல 20, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல 20, அப்படியே எல்லாத்துலயும் 20 எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ஒரு ஆவரேஜா பார்த்தா கூட ஒரு 12-13ல இருந்து ஒரு 20 வரைக்கும் மேக்ஸிமம் எப்படினாலும் இதுல வந்துட்டு மாறலாம். ப்ரிலிம்ஸை தாண்டினா தான் மெயின்ஸ். அதனால கண்டிப்பா நீங்க வந்து ப்ரிலிம்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பார்த்து கட்டிதான். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸோட மேத் முடிஞ்சது. அதுக்கு மேல மெயின்ஸ்ல மேத்ஸ் கிடையாது. மேத்ஸ்ல நீங்க வந்து ரொம்ப மினிமமா இருந்தா கூட தாண்டிடலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு வெயிட்டேஜா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாக்குறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்க மாதிரி இருந்தா கூட இதை எப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்க இங்க வந்து ஹிஸ்டரி படிக்கிறீங்க, ஆனா சோசியல் இஷ்யூ அப்படிங்கும் போது பாலிட்டி பேஸ் பண்ணி நிறைய எழுதும். பாலிட்டினா சட்டம் எழுதும், எக்கானமி எழுதும் இல்லையா, ஸ்கீம்ஸ் எழுதும். இப்போ வந்து பெண்களுக்கான கல்வி அப்படின்னு போகும்போது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம் எழுதும், காலை உணவு திட்டம் எழுதும். ஸோ அப்போ சோசியல் இஷ்யூ அப்படின்னு படிச்சா கூட இங்க கண்டிப்பா பாலிட்டி அண்ட் எக்கானமி வில் கம் இன்டு பிளே. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னும் போது ஆப்வியஸா தனி டாபிக். நீங்க இங்க ஜியாகிரபி அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பா தனி டாபிக். இப்போ இந்த என்விரான்மெண்ட் எக்கானமி அப்படின்னு வந்தா மறுபடியும் அதே பாலிட்டி அண்ட் அதே எக்கானமி தான் இல்லையா. அப்போ 3 பேப்பர்லயுமே மேஜர் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டா இந்த பாலிட்டி அண்ட் எக்கானமி இருக்கும் இல்லையா. நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. நீங்க ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி எழுதும் போது மட்டும்தான் பாலிட்டி அண்ட் எக்கானமியை மேபி நம்ம வந்து கொஞ்சம் டச் பண்ணாம இருப்போம். அப்போ மாடர்ன் ஹிஸ்டரி எழுதும்போது பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எழுதும், என்னென்ன பிரச்சனை வந்தது, 1919 என்ன, 1920 என்ன, 1857 என்ன, 18 அது போல இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் வரும்போது என்ன, அதுல வந்துட்டு டாப் டவுன் அப்ரோச்னா என்ன, பாட்டம் அப் பாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதே போல இங்க வரும்போது ஜியாகிரபி அப்படிங்கும்போது மேபி பர்டிகுலரா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேட்கும்போது பாலிட்டி வந்து நீங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேட்கும்போது எக்கானமி ஸ்கீம்ஸை பத்தி எழுதணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல பயோடைவர்சிட்டி அப்படின்னு வரும்போது சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கிறோம், பாலிட்டி எக்கானமி. நீங்க பார்க்கறதுக்கு 3 சப்ஜெக்டா இருந்தா கூட 3 பேப்பர்லயுமே தன்னோட பிரசன்ஸை கொடுக்கக்கூடிய 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் வந்துட்டு பாலிட்டி அண்ட் எக்கானமியா இருக்கும். பாலிட்டி அண்ட் எக்கானமிக்கு எவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அது அத்தனையும் ஒர்த்து. அது இல்லாம ரொம்ப பர்டிகுலரா நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை விட்டா ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி இல்லையா. ஸோ ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி இதுதான் மெயின்ஸோட ஒரு சுருக்கி புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோசியல் இஷ்யூ பாலிட்டி அண்ட் எக்கானமிக்குள்ள வந்துடும், பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிட்டி அண்ட் எக்கானமிக்குள்ள வந்துடும். ஸோ அப்போ ஜியாகிரபி ஹிஸ்டரி தனியாக நம்ம படிச்சிடும். சயின்ஸ் அண்ட் டெக், சயின்ஸ் அண்ட் டெக்லயுமே கூட நம்ம வந்துட்டு அந்த டெக்கை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ராக்கெட்னா என்ன, சேட்டலைட்னா என்ன, வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ், ராக்கெட்டை ரீலேண்ட் பண்றதுல என்ன டிஃபிகல்ட்டி, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, அந்த டெக்கை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ராக்கெட் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூலோட டைப்ஸ் என்ன அப்படின்னா அந்த டெக்கை எக்ஸ்பிளைன் பண்ணும். லைக் வந்து அதோட பேசிக்ஸ் ஆகுது ரொம்ப பேசிக்கா வச்சு அட்லீஸ்ட் ஃபியூல் என்ஜின்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபியூல் இருக்கு, ஏன் அந்த ஃபியூல், அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அந்த டெக் வந்து நமக்கு நல்லா சயின்ஸோட பேசிக்ஸ்ல இருந்து டெக் வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கணும். அண்ட்
ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி அதை படிச்சு தான் ஆகணும், வேற ஒன்றும் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் கவனம் இல்லையா, ஒரு மாதிரி இப்போல இருந்தே ட்ரை பண்ணால் நிறைய வந்துட்டு நம்ம அதை நல்லா வந்துட்டு ஆர்கனைஸ்டாக படிச்சிடலாம். மேபி இன்னும் ஒரு 1 or 2 daysல இல்லைனா இந்த வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வரலாம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. டிஎன்பிசி பற்றி நம்ம எந்த விதமான ஒரு குறிப்புகளும் சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் அதை வந்து டிஎன்பிசி எப்படி வேணால் மாற்றலாம். அது டிஎன்பிசி வர பிளானர்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நம்ம கான்ஃபிடண்ட்டாக படிப்போம். அப்புறம் வந்து அதை பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. பாருங்கள்.